ஒரு பெரிய அறிவிப்பு. நாங்கள் அடிக்க போகிறோம் ஈரானை. என்னன்னாலும் சரி, நாங்கள் ரொம்ப ஹார்டாக அடிக்க போகிறோம். நீங்கள் எவ்வளோ தடுத்தாலும் சரி, ஈரானை இன்றைக்கி வச்சு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் எல்லா மீடியாவுக்கும் ஒரு பேட்டியை கொடுக்குறார். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஈரானை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த எல்லாமே ரொம்ப பதறி அடிச்சுட்டு அதனுடைய வேலையை காண்பித்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் திடுதுப்புனி ட்ரம்ப் அவர்களுடைய சோஷியல் மீடியா ட்ரூத் இருக்குல்ல, அதில் ஒரு போஸ்ட்டை தூக்கி போடுறாரு ட்ரம்ப் அவர்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் அடிக்கணும்னு சொல்லியிருந்தோம்ல, அதில் சின்ன ஒரு மாற்றம். இப்போ நாங்கள் அடிக்க போகிறது கிடையாது. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவாய் அப்படிங்கிற மாதிரி எத்தனை காலம்தான் நான் அடிப்பேன் அடிக்க மாட்டேன். இதை மக்களிடம் நாங்கள் சொல்லும்போது ஏதோ நாங்கள் மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு நாட்டினுடைய, அதுவும் உலகினுடைய வல்லரசு, உலகத்தினுடைய பெரிய அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க நாட்டினுடைய பிரசிடெண்ட் இப்படி வார்த்தைகளை மாற்றி மாற்றி பேசும்போது எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு மனநிலைமையில் இருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் அப்படிங்கிறதும் தெரியலை. ஆனால் இந்தியாவினுடைய கப்பலுக்கு எதிராக அமெரிக்கா அவங்களுடைய தாக்குதலை 3வது முறையாக செய்திருக்கிறது. ஆல்ரெடி 3 இந்தியர்களை நாம் இழந்திருக்கிறோம், அமெரிக்கா கொன்றிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலும் இங்கே பார்க்கப்பட வேண்டிய தகவல் தான். ஸோ நிறைய செய்திகளை பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். ஒமான் கடற்கரையில் இருக்கக்கூடிய இந்திய வீரர்கள் இருக்கக்கூடிய ஒரு கப்பல், அதில் இந்திய தொழிலாளர்கள் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்திய ஒர்க்கர்ஸ் இருக்கக்கூடிய அந்த கப்பலுக்கு எதிராக தாக்குதலை நடத்தியிருக்கிறது அமெரிக்கா. அந்த தாக்குதல் ஏன் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை நாங்கள் ஆல்ரெடி நேவல் ப்ளோக்கேட் அப்படிங்கிறத செஞ்சு வச்சுருக்கோம். அமெரிக்கா ஈரானுடைய போர்ட்டுக்கு யாரும் போகக்கூடாது, ஈரானுடைய போர்ட்லேருந்து யாரும் இங்கிட்டு வரக்கூடாது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் எங்களுடைய கண்ட்ரோலையும் இருந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய கப்பற்படையை வைத்து அங்கே நேவல் ப்ளோக்கேட் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. இதையும் தாண்டி ஒமான் நாட்டிலேருந்து ஒரு கப்பல் அப்படிங்கிறது, அது இந்தியாவினுடைய கப்பல் தான், இந்திய க்ரூ மெம்பர்ஸ் தான் அதில் இருக்காங்க. அவங்க இருந்தும் அவங்கக்கிட்ட ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, இல்லாட்டி ட்ரம்ப் அவர்களுடைய கடற்படை என்ன சொல்லியிருக்கு, நீங்கள் இப்படி வரக்கூடாதுன்னு சொன்னோடனே அதையும் மீறி அவங்க வந்துட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம், அங்கே இருக்கக்கூடிய என்ஜின் ரூமுக்கு எதிராக தாக்குதலை நடத்தினோம். அந்த தாக்குதலில் 3 இந்தியர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். எகெயின் அந்த கப்பல் மறுபடியும் நாங்கள் சொன்னதை கேட்காம வந்தாங்க, எகெயின் நாங்கள் தாக்கணும், இன்றைக்கும் நாங்கள் தாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இந்திய க்ரூ மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய கப்பலை அமெரிக்கா தாக்கியது அப்படிங்கிறது உண்மைதான். 3 இந்தியர்கள் அதனால் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் என்பதும் உண்மைதான். ஆனால் இதுக்கான அடுத்த கட்ட விசாரணை அப்படிங்கிறது செய்யப்படுமா என்று கேட்டால் இல்லை. இன்டர்நேஷ்னல் சட்டப்படி நாங்கள் நேவல் ப்ளோக்கேட் பண்ணியிருந்தோம், அதனால் இங்கே சட்டம் அப்படிங்கிறது மீறப்படவில்லை, எங்களுடைய எச்சரிக்கைக்கு அந்த கப்பல் மசியவில்லை, அதனால தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னு சொல்லி ஈவன் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் போய் நம்ம வழக்கு தொடர்ந்தால் கூட இவர் பக்கம் நியாயம் வர்ற மாதிரி அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே இருந்து வருகிறது. இதற்கு இந்தியா என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது $1 மில்லியன் கேள்வி தான். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்டகன் தான். ஏர் குவாலிட்டி ரொம்ப நல்லா இல்லைப்பா, பயங்கரமான வாயு தாக்கின மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு அலாம் அப்படிங்கிறது பென்டகனை சுற்றி அடிக்குது. உடனே பென்டகன் என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே எவாக்குவேட் பண்ணுறாங்க. பல மாடி கட்டிடம் இருந்தும் எல்லா மாடியிலேருந்தும் வாங்கப்பா, ஏதோ ஏர் குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எவாக்குவேட் பண்ணிட்டு வரும்போது தான் தெரியுது, இல்லை அந்த அலாம் ஃபேக்காக அடிச்சிருக்கு. அப்படி ஃபேக் அடித்ததுனால தான் எல்லாருக்கும் நம்ம பயங்காட்ட வேண்டியதாக இருந்துச்சு, எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சோம். இப்போ அப்படி ஏர் குவாலிட்டியில் எந்த பிரச்சனையும் கிடையாது, காற்றில் விஷம் அப்படிங்கிறது பரவவில்லை அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. காற்றில் விஷம் பரவவில்லை அப்படின்னு சொல்கிறத இவ்வளோ பரபரப்புடன் அவங்க சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிறத இன்றைக்கி பல ஊடகங்களும் லைவாகவே டெலிகாஸ்ட் பண்ணாங்க. நம்ம ஊர் சேனல் மாதிரி தான், இங்கே பாருங்கள் வண்டி வந்துட்டுருக்கு, அந்த பாருங்கள் 4 பேர் மயங்கி கீழே விழுறாங்க, யாராவது வாங்கப்பா பிடிங்கப்பா அப்படிலாம் சொல்லி லைவ் டெலிகாஸ்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியாக பார்த்தா ஒன்றுமே கிடையாதான். அடுத்ததாக போப் லியோ அவர்கள் இப்போ கொஞ்சம் நாட்களாகவே மைக்ரண்ட்ஸ் அவங்களுக்கு ஆதரவாகவும் யூரோப்பில் இருக்கக்கூடிய பல கடற்கரைகள் மனித உயிர்களை பலி கொள்ளக்கூடிய கடற்கரைகளாக இருக்கிறது. ஏன்னா ஒரு ஊர்லேருந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பழச்சலாம் அப்படின்னு சொல்லி கப்பலில் வரக்கூடிய நபர்களை அந்த கப்பலை மூழ்கடித்து, இல்லாட்டி அந்த கப்பல் மூழ்கிய பிறகு அவங்கள காப்பாற்றாமல் அங்கே நிறைய உயிர்கள் பலியாகுது. இதே மாதிரி யூரோப்பில் பல கப்பல் தண்ணீரில் மூழ்கி பல நபர்கள், அதுவும் பல புலம்பெயர்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் நம்ம என்கார்டு போடணும், இதை பற்றி நாம் சீரியஸாக ஒரு டிஸ்கஷனை நடத்தணும் அப்படின்னு சொல்லி போப் லியோ அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ குளோபல் இமிகிரேஷனை பற்றியான அந்த தகவலும், அது கூடவே அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பலவிதமான பயங்கள், அது அவங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய பல நிகழ்வுகள், இது எல்லாத்தையுமே பற்றி உலக நாடுகள் பேச வேண்டும் என்பதுதான் போப் லியோ அவர்களுடைய கருத்து. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெபனன், ஈஸ்டர்ன் லெபனனில் இன்னைக்கு இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் தான். சதர்ன் லெபனனில் தானப்பா தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா என்னப்பா ஈஸ்டர்ன் லெபனனில் தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு கேட்டால், எஸ் தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதலில்
தாக்குதலில் 2க்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா ஷெல்டர்ஸ் தான். பொதுவாக இந்த ஷெல்டர்ஸ் ஏன் வைப்பாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு யுத்தம் வருது, அந்த யுத்தத்தில் நிறைய பேர் பாதிக்கப்படலாம். அப்படி பாதிக்கப்படும் போது அவங்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு இடம் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் ஷெல்டர். ஸோ குண்டுகளை தாங்குவதற்கும், எதிரி படைகள் நம்ம ஈஸியாக வந்து நம்மளை அட்டாக் பண்ணாமல் இருப்பதற்கும், நம்முடைய உயிரையும் உடமையும் பாதுகாத்துக் கொள்வதற்கும் தான் ஷெல்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துவோம். அப்படிப்பட்ட ஷெல்டர் இப்போ எஸ்தோனியாவில் ஃபஸ்ட்டு மோடுலார் ஷெல்டர் அப்படிங்கிறது தல்லின் அப்படிங்கிற பகுதியில் எஸ்தோனியா வச்சுருக்காங்க. அப்போ எஸ்தோனியா ஷெல்டர்ஸை வைக்க போகிறாங்க, வச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே யுத்தம் அவங்க நாட்டுக்குள்ளேயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே இந்த மாதிரி ஷெல்டர்ஸ் நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோம், இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ எஸ்தோனியா நாடு அவங்களுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஈரானும் அமெரிக்காவும் ரீச் அக்ரிமெண்ட் இன் பிரின்சிபிள் ஆன் சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னப்பா சீஸ்ஃபயருக்கான அக்ரிமெண்ட்டில் 2 பேரும் சம்மதம் தெரிவித்து விட்டீர்களா என்று கேட்டால், எஸ் சம்மதிச்சிட்டோம். அப்போ மாற்றி நேரத்தில் அடிச்சுக்கிட்டீங்களே அப்படின்னு பார்த்தா, இல்லை அது வந்து பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான். அப்போ அதை பற்றி இன்றைக்கி அரபுலகத்தில் பெருசாக ஒரு டிஸ்கஷன். முதல்லலாம் ஏதாவது ஒரு நாடு அடிச்சிச்சுன்னா இன்னொரு நாடு அமைதியாக இருக்கும். இப்போ அமெரிக்கா ஈரான் அடிக்கிறாங்க, ஈரானில் இருக்கக்கூடிய படைகளை அழிக்கிறார்கள் அப்படின்னா கொஞ்ச நாள் அமைதியாக இருப்பாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேலே பொறுக்க முடியாத நிலைமை வரும்போது அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் தாக்குதலை நடத்துவாங்க. பட் இப்போது அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே மாற்றி அமைத்து விட்டது ஈரானை பொறுத்த வரைக்கும், ஒரு தடவை நீ அடிக்கிறியா, மறு தடவை நான் தான் அடிப்பேன். செகண்ட் டைம் நீ அடிச்சுட்டு இருக்கக்கூடாது, 3வது தடையும் நீ அடிக்கக்கூடாது. நான் அடிக்க நீ அடிக்க, நான் அடிக்க நீ அடிக்க, இப்படி வேணால் போகலாமே தவிர நீ செஞ்சதுக்கு நாங்கள் அமைதியாக இருந்து கடைசி வரையிலும் அமைதியாகவே இருப்போம் அப்படிங்கிற அந்த நிலைமை இனிமேல் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா செய்யக்கூடிய ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு வருகிறது. அதனால தான் நம்ம அடிக்கடி இந்த ஈரானும் இஸ்ரேலும் மோதிக்கொள்கிறார்கள். ஆனால் பீஸ் டீல் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு, மீடியேட்டராக பாகிஸ்தான் இருக்காங்க அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அதுக்கான காரணம் என்னென்னா, சண்டை போடுற இடத்துல சண்டை, அது பழிக்கு பழி, கண்ணுக்கு கண், ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்னு சொல்லி அடிச்சிட்ருக்காங்க. சமாதானமாக பீஸ் டீல் உருவாக்க வேண்டிய இடத்துல சமாதானம் அப்படிங்கிறதையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. இரண்டும் ஒரே நேரத்தில் நடக்கிறது தான் நமக்கு கன்ஃபியூஷன். ஏன்னா இதில் எது ஜெயிக்க போகுது அப்படின்னு கேட்டால், மக்கள் அதிகமாக எந்த பக்கம் நிற்கிறார்களோ அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இங்கே அமைதியை விரும்பக்கூடிய மக்கள் இருக்கும் பட்சத்திலும் போர் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா எங்களுடைய எனர்ஜி சைட்ஸில் இந்த மாதிரி அட்டாக் அப்படிங்கிறத தொடர்ந்தே வந்துட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம், அமெரிக்கா எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லாட்டி பெரிய ஒரு யுத்தத்தை தொடருவோம், லாங் டேர்ம் யுத்தத்துக்கும் நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை மிரட்டி இருக்கிறது ஈரான். அடுத்ததாக லாக்டவுன் தான். பென்டகன் ஒரு லாக்டவுனை அறிவித்திருந்தார்கள் அப்படின்னு சொன்னால, விஷவாயு கலந்து விட்டது அப்படின்னு சொல்லி அந்த லாக்டவுனை என்ன செஞ்சுருக்காங்க, ஃபால்ஸ் அலாம், அது வந்து ஒன்றுமே இல்லை, விஷவாயுலாம் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் அந்த லாக்டவுனை நிராகரித்திருக்கிறார்கள் பென்டகன். அடுத்ததாக ஆப்கானிஸ்தான் தான். ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானுக்கும் இடையே சண்டை எப்போ வேணாலும் பெருசாகும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ட்ரெஸ் கோடு அது ரொம்ப ஹெல்லாக இருக்குது, நரகமாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய தாலிபான் அரசாங்கம் அவங்களுடைய ட்ரெஸ் கோடை ரொம்ப நரகத்தனமாக கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து எங்களை யாராவது விடுதலை செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். ஆல்ரெடி இதே ட்ரெஸ் கோடுக்காக தான் சில நபர்கள் அங்கு கொல்லப்பட்டார்கள் என்பதும், அவங்களுக்காக நிறைய போராட்டம் நடந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அகெயின் அண்ட் அகெயின் ட்ரெஸ் கோடை பற்றி ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பெண்கள் குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஷிப் இன்சிடென்ட் ஆஃப் ஒமன் ஆஃப்டர் கன்ஃபர்மிங் 3 sailors dead in US strike அப்படிங்கிறத இந்தியாவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 3 sailors இறந்துட்டாங்க அப்படிங்கிறதும் இதில் நாம் உறுதியாக சொல்ல வேண்டிய தகவல் தான். அடுத்ததாக இந்தியாவினுடைய வைரல் காக்ரோச் பார்ட்டி இருக்காங்கல்ல, நாடு முழுவதுமாக போராட்டம் வெடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய போராட்டத்தினுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த போராட்டத்தில் எத்தனை நபர்கள் பங்கெடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது தெரியல. இந்த நேரத்தில் ஃபிஃபா வேர்ல்டு கப் ஷகீரா அவர்களே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் விளையாட்டை ரொம்ப நேசிக்கக்கூடிய நபர்களுக்கு இனிப்பான ஒரு செய்தியாக மாறியிருக்கலாம். UK, ஆஸ்திரேலியா, கனடா 2 ஸ்டேட் சொல்யூஷன் எஃபர்ட்ஸுக்காக அவங்களுடைய பணம், அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் ஈரான் ஸ்ட்ரைக்கை கேன்சல் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் பொட்டன்ஷியல் டீல் சைனிங் அப்படிங்கிறது சீக்கிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவினுடைய சென்ட்ரல் பேங்கினுடைய சீஃப் டிஸப்பியர் ஆகிட்டார், அவர் காணவில்லை, அவர் வந்து பப்ளிக்காக நிறைய நாள் வரவே இல்லை அப்படின்னு சொன்னதிலிருந்து எகெயின் ரஷ்யாவினுடைய சென்ட்ரல் பேங்கினுடைய சீஃபை பற்றியான செய்திகளும் இங்கே மறைந்திருக்கிறது. அவர் பார்க்கவே இல்லையா, அவருக்கு என்ன ஆனது, அவர் உண்மையிலேயே இருக்காரா இல்லையா. பொதுவாக ரஷ்யாவினுடைய அதிபர் அங்கே நடக்கக்கூடிய ஆட்சியை எதிர்த்து பேசினாங்கன்னா அவங்க காணாமலாக்கப்படுவார்கள். அதே மாதிரியே சென்ட்ரல் பேங்கினுடைய சீஃப் டிஸப்பியர் ஆகிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது.
எல்னினோ பற்றி இன்னைக்கு பல விஞ்ஞானிகளும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அது மனித குலத்திற்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கென்யாவை பொறுத்த வரைக்கும் நைரோபி ஏர்போர்ட் அப்படிங்கிறதுக்கு சைனீஸ் அங்கே இருக்கக்கூடிய சீன நிறுவனத்துக்கு அந்த ஏர்போர்ட்டினுடைய ஒட்டுமொத்தமான ப்ராஜெக்டையும் கொடுத்துருக்காங்க. $2.9 பில்லியன் அமெரிக்க டாலர். ஆனால் அதை இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானி கம்பெனி தான் டீல் பேசிட்டு இருந்தாங்க. அது கொலாப்ஸ் ஆனதுனால தான் சீன நிறுவனத்துக்கு இப்போ கென்யா இந்த டீலை கொடுத்துருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானை பொறுத்த வரைக்கும் எலன் மஸ்க் அவர்களுடைய ஸ்டார்லிங் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு எதிரான ஒரு அட்டாக்கை நடத்தணும். இந்த ஸ்டார்லிங்கை வச்சு தான் நிறைய ஆட்டத்தை காண்பித்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல். ஸோ ஸ்டார்லிங் தான் எங்களுடைய முதல் எதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈரான்லேருந்து வரக்கூடிய செய்திகள் சொல்லுகின்றன. அடுத்ததாக கிட்டத்தட்ட இந்த 2025-26 இதில் 118 மில்லியன், அதாவது 11 கோடிக்கும் அதிகமான மனிதர்கள் டிஸ்பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கடந்த வருடங்களை விட இது பல மடங்கு உயர்வு அப்படிங்கிற ஒரு செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. போலந்தும் ஜெர்மனியும் உக்ரைனுக்கு உதவி செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஜெர்மனி செய்யணும்னு சொல்ல, போலந்து அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்ல, கிட்டத்தட்ட 6.6 பில்லியன் யூரோக்கான சண்டை அப்படிங்கிறது நடந்துட்டு இருப்பதாகவும், கியூபாவில் ஸ்டேட் ஓன்டு எனர்ஜி கம்பெனிக்கு எதிராக பொருளாதார தடை நாங்கள் விதித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற தகவலை இன்னைக்கு அமெரிக்கா வெளியிட்டிருப்பதும் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ கியூபா தான் அடுத்த இலக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவங்களுடைய முக்கியமான ஒரு நிறுவனத்துக்கு எதிராகவே பொருளாதார தடை அமெரிக்கா விதித்திருப்பதால் வருங்காலத்தில் இன்னும் அதிகமான தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.